ஒப்ப மவனே எல்லாம் வழிய விடு தலைவன் ஆண்டவே வணக்கமோய் கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களா. எஸ்கேடி பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா வண்டி 2 வருஷத்துக்கு வண்டி அப்டேட் பண்ணாலும் சூப்பரா அப்டேட் பண்ணி கொடுத்துறாங்க. வண்டியோட பெயிண்டிங் பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய ஃபேவரட் பெயிண்டிங் ப்ளூ கலரு. அது போக பாத்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் கட்டிடுறேன். இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு கூட பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டு சூப்பரா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஜேபிஎல் சப்பூப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 போட்டிருக்காங்க, பேக்ல 1 ஃப்ரண்ட்ல 1. அது போக பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ல ஃபுல்லாமே அவங்களுடைய பிராண்ட் நேம் எஸ்கேடி. அது போக பாத்தீங்கன்னா போட்டோ, நேச்சுரல் போட்டோ, குழந்தை போட்டோ, பைலட் ஏரோப்ளேன் போட்டோ எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்க அப்ளஸ் இருக்கு. பூராமே பாத்தீங்கன்னா இந்த லீடிங் லைட்டு, ஸ்பீக்கர் லைட்டு நிறைய போட்டுருக்காங்க. வண்டி பழைய வண்டியை காட்டிலும் இந்த வண்டியில ரொம்ப அட்வான்டேஜா சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிவி எல்லாம் போட்டுருக்காங்க, 2 டிவி போட்டுருக்காங்க. செயல சுத்துறீங்க ஏற்கனவே பழக்கம் இருக்கேன். யாரோ பிளேயர் உள்ள வராங்க சார். யாரானே அவன் முகத்தை காட்டி தெரியாதனமா அந்த வண்டியில ஏறிட்டியா? உன் கால வந்து கும்பிடு டைவ் பண்ணி பிறக்கப்பட்ட வண்டி நீ பாத்தியா? நீ நல்லா இருப்பேன் இறக்கி விடியா? உன்னை கையெழுத்து கும்பிடுறியா? ஏன் தலையெழுத்தா? இந்த நாட்டில் லட்சக்கணக்கான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. உன் வண்டியில ஏறிதானா நான் மாட்டிக்கிறேன். எதை இறக்கி விட்டியா? எதை இறக்கி விட்டியா? எனக்கு இந்த கல்யாணம் கூட ஆகலையா? ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரா போடா வண்டி ஓடுறான். ஆனா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு, அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. எஸ்கேடி வண்டி இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு வண்டி பத்தி சொல்லுங்க. வண்டி சொல்லவே தேவையில்லை. BS6 தான். BS6 ஆல்ரெடி BS6 தான் ஓடுச்சு. BS6 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடணும். அப்பவே BS6 போட்டு லான்ச் பண்ணீங்க. நான் தான் அப்டேட் பண்ணேன். நீங்க தான் வீடியோ. நான் தான் எடுத்தேன். சரி அன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணி இன்டர்வியூல கொடுத்தீங்க. ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு லான்ச் நீங்க தான் இன்னைக்கு வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு? அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. வண்டி கார் மாதிரி இருக்கு. அதை விட வண்டியோட லைட்டிங்ல நிறைய போட்டிருக்கீங்களே. லைட்டிங் நிறைய கொடுத்துருக்கான். வண்டி கட்டு அதிகமான விரப்பம் இல்ல, ஸ்பீடு பிரேக் தூக்கி போடுது அப்படின்னு இல்ல, அந்த மாதிரி இருக்காது. இல்ல இன்னைக்கு பேசஞ்சர் எல்லாம் சொன்னாங்க நல்லா தான் இருக்கு. கார் மாதிரி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. ஆமா. சரி, உங்களுக்கு கண்டக்டர் ஃபீல்ட்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 13 வருஷம் கண்டக்டர் இருக்கீங்க. சரி, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி சூப்பர் கம்பெனி. இப்போ நீங்க வந்து ரெகுலர் அந்த லைன்ல மாத்திருக்கீங்களா இல்ல இப்ப ஆன்லைன் மாத்திருக்கீங்களா? வந்து 4 வண்டி எங்க லைன்ல 4 இருக்கு. 4 ஆன்லைன். அப்ப எந்த வண்டினாலும் நீங்க மாத்திக்கிறீங்க, பேஜ் வண்டியும் கிடையாது. இந்த வண்டி மாத்த வண்டி 1000 ஓடி பேட்ச் வண்டி. சரி ஆன்லைன் மதுரை அங்க டவுன் பஸ் எதனால மாத்திக்கிறீங்க. சரி வண்டி எப்படி இருக்கு? வண்டி பத்தி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வண்டி எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பாத்தீங்கன்னா மீண்டும் மதுரை டு தேவக்கோட்டை லைன்ல எஸ்கேடி BS6 லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. வீடியோ சூப்பரா பண்ணிட்டு வந்தாச்சு. மதுரையில இருந்து தேவக்கோட்டைக்கு நம்ம மதுரை டு தேவக்கோட்டை லைன்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து நம்ம 2 BS6ல வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்கேடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2 வண்டி நம்ம மதுரை டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்கேடி போன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 வண்டி சேமா லான்ச் பண்ணாங்க. அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே வீடியோ பண்ணணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வண்டி லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு. அந்த வண்டி லான்ச் ஆனது தெரியாது. லான்ச் ஆன பிறகு சொன்னாங்க அந்த மாதிரி வண்டி லான்ச் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் வண்டி லான்ச் ஆகிறப்ப கண்டிப்பா சொல்ற வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நேரத்துல டிரைவர் கால் பண்ணாங்க. டிரைவர் பாத்தீங்கன்னா ஆனந்தண்ணே வந்து நமக்கு தெரியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம 2-3 ட்ரிப் நம்ம வீடியோ பண்ணிருப்போம். அவரோட டிரைவிங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால நேற்று நைட்டு கால் பண்ணாங்க. வீரா வண்டி லான்ச் ஆகுது வந்துருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வீடியோ பண்ணியாச்சு. இந்த மதுரை டு தேவக்கோட்டை லைன்ல மதுரையில இருந்து தேவக்கோட்டை வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. எஸ்கேடி பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா வண்டி 2 வருஷத்துக்கு வண்டி அப்டேட் பண்ணாலும் சூப்பரா அப்டேட் பண்ணி கொடுத்துறாங்க. வண்டியோட பெயிண்டிங் பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய ஃபேவரட் பெயிண்டிங் ப்ளூ கலரு. அது போக பாத்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் கட்டிடுறேன். இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு கூட பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டு சூப்பரா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஜேபிஎல் சப்பூப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 போட்டிருக்காங்க, பேக்ல 1 ஃப்ரண்ட்ல 1. அது போக பாத்தீங்கன்னா
ஸ்பீக்கர்ல ஃபுல்லாமே அவங்களுடைய பிராண்ட் நேம் எஸ்கேடி. அது போக பாத்தீங்கன்னா போட்டோ, நேச்சுரல் போட்டோ, குழந்தை போட்டோ, பைலட் ஏரோப்ளேன் போட்டோ எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி பாருங்க அப்ளஸ் இருக்கு. பூராமே பாத்தீங்கன்னா இந்த லீடிங் லைட்டு, ஸ்பீக்கர் லைட்டு நிறைய போட்டுருக்காங்க. வண்டி பழைய வண்டியை காட்டிலும் இந்த வண்டியில ரொம்ப அட்வான்டேஜா சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிவி எல்லாம் போட்டுருக்காங்க, 2 டிவி போட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா 32 24 நினைக்கிறேன், 24 நினைக்கிறேன். சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ல ஜேபிஎல் சப்போப்பர் ஜம்முன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்கேடி லான்ச் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா இன்னும் என்ன பாத்தீங்கன்னா மெயினா வந்து சொல்றது வந்து எஸ்கேடி டிரான்ஸ்போர்ட் அபிஷியல் சொல்லி ஐடி வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்கேடி பஸ் ஃபுல்லாமே வரும். அதுவும் எஸ்கேடி பஸ்ல வரும் சொல்லி ஐடி வச்சிருக்காங்க. 2 ஐடியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல வந்து பஸ்ஸோட போட்டோ வீடியோஸ் நிறைய இருக்கும். நம்ம கூட வந்து டேக் பண்ணி போடுறோம் நம்மளுடைய பஸ் வீடியோ, எஸ்கேடி எடுத்த வீடியோலாம் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. வண்டி சம்மூன் இருக்கு. வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா லெஸ் ஸ்பேஸ், அதுதான் மெயினா டிரைவர் சொன்னாங்க. லெஸ் ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தட்டவே இல்லை, கால் பாத்தீங்கன்னா தட்டவே இல்லை. சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு சீட்டு கடையில நல்லா லெஸ் ஸ்பேஸ் விட்டு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஆனந்த் அண்ணன் அவரை பத்தி சொல்லணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட சில டிரைவர்ஸோட வீடியோ, டிரைவரோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஆனந்த் டிரைவிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சூப்பரா ஓட்டுவாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் பாத்தீங்கன்னா இடம் பொருள் பார்த்து ஓட்டுவாங்க. ஸ்பீடா போற இடத்துல ஸ்பீடா, நார்மலா போற இடத்துல நார்மலா, அந்த மாதிரி ஓட்டுவாங்க. அதனால அவருடைய டிரைவிங் பிடிக்கும். கால் பண்ணி வீடியோ பண்ண வாங்க சொன்ன உடனே கண்டிப்பா வரனே வீடியோ பண்ணிடுறோம் சொல்லி வீடியோ பண்ணியாச்சு. சூப்பரா வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம எஸ்கேடி பஸ்ல இந்த பஸ்ஸோட ரூட் பாத்தீங்கன்னா தேவைப்பட்டு முதல்ல ஆப்ரேட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா காரைக்குடி, குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர், மேலூர் இந்த வழியில ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் சொல்றேன். இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் BS6 மாடல் பாத்தீங்கன்னா 2025. கோச் பாத்தீங்கன்னா டிவி கோச்ல பாடி ஃபிட் பண்ணிருக்காங்க. 58 சீட் போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. சீட் வரலாம் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மேட்சா சூப்பரா போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்கு. பஸ்ஸோட இன்டீரியர் சீரை பார்த்துட்டு கேபின் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அந்த மாதிரி வருமா முடியாதவன் தான் காரணம் காட்டுவான், முடிஞ்சவன் ராட்னம் காட்டுவான். காட்டுக்குள்ள போனோம்னு ஆசைப்படுறவனுக்கு வெளில வர வழி தெரியணும் இல்லையா? உள்ளே வாழ்றதுக்கு வெளியே உருவாக்கணும். முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது.
இந்த வண்டியை மட்டும் நீங்க ஓட்டிட்டு போங்க, ரோட்ல இருக்க அத்தனை பேரும் உங்களை தாங்க பாப்பாங்க. அவ்வளவு ஸ்டைலான வண்டிங்க இது. ஏன்னா அந்த வண்டி அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இது வந்து நம்ம கொடுத்தவொன்னு தூக்கி வண்டி பேய் மாதிரி போகும், வெறித்தனமா போகும். ஒரு கீருக்கு இன்ஷியல் காமிக்காது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ண அவ்வளவு ஈஸி கிடையாது. இது ஓட்டது எப்படின்னாக்கா ஜல்லிக்கட்டு பாத்துருக்கீங்களா, காலை வரும்ல, அந்த காலை மேல ஏறி சவாரி பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு இந்த வண்டி ஓட்டும் போது. பேய் மாதிரி போகும் வண்டி இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேடி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேவாக்கோட்டை வரைக்கும் ஃபுல் கேப் அண்ட் ரைடு ஸ்டெச் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஜேர்னி சூப்பராக இருக்குங்க. ரிப்பன்லாம் முன்னாடி கட்டி மாலைலாம் போட்டு பலூன்லாம் கட்டி சூப்பராக இருக்குங்க நம்ம எஸ்கேடி பஸ்ஸு வண்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஆனந்த அண்ணன் வண்டி வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணுற அன்றைக்கே நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பலூன் இருக்கும் பார்த்தீங்களா, கேக்கெலாம் வெட்டியிருக்காங்க. தேவக்கோட்டையிலேருந்து வர்றப்போ கேக்கெலாம் வெட்டி ஃபஸ்ட்டு டே சூப்பராக வந்திருக்கு வண்டி. அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தான். அவனை பிடிச்சி நோண்டி சீண்டி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாரு அவன் யாருமே நெருங்க முடியாத ஒரு காட்டு மரமா வளர்ந்து நிற்கிறான். இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி நிற்கிற ஜெயவிலாஸ் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை டு மதுரை வண்டி, சென்டிங் வண்டி, ஒரு 8 சிங்கிள் வண்டிங்க. இதே ஜெயவிலாஸ்லேயே 8 சிங்கிள் வண்டி நிப்பாட்டாமல் மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. அருப்புக்கோட்டை மதுரை மட்டும் சண்டிங் வண்டிங்க, 8 சிங்கிள் வண்டி. இதில் நம்ம ஃப்ரெண்டு சூரியோட வீடியோ பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டேன்றனால செட்டு தான் சூப்பராக இருக்குங்க. செந்தில் ஆடியோஸ்னு போட்டிருக்காங்க. செட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்லாம் பார்த்திங்கன்னா சும்மா பசங்க 2-3 பசங்க வந்திருக்காங்க பஸ்ஸில், சும்மா தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒத்தக்கடை ரோட்டில் இருந்து நேஷ்னல் ஹைவே நம்ம சென்னை டு கன்னியாகுமரி ரோட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மேலூரை நோக்கி நம்ம நேஷ்னல் ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். சாங்லாம் சூப்பர் சாங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க. என்ன சாங்கோடு நம்ம போட்டோம்னா பூராமே காப்பி ரைட்ஸ் வந்துடும். அதனால தான் வந்து நம்ம கேப்பின் ரைடில் இப்போ வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 10 வீடியோவுக்கு மேலே நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேப்பின் ரைடில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர்ற பிரிட்ஜு வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இது எந்த ரோடுன்னு சொல்லியிருந்தேன். நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து மதுரை திண்டுக்கல் பைபாஸ் சொன்னீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி பைபாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரிங் ரோடு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தெரிஞ்சவங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். டோல்கேட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டாக் மூலம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில பஸ்ஸஸில் மந்த்லி பாஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸெல்லாம் ஃபாஸ்டாக் கார்டு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் ப்ரைவேட் பஸ்ஸஸ்னாலும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னாலும் சரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பஸ் வந்தோடனே நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் பஸ் ரன்னிங்லேயே. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்க்கெலாம் டயர் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 செகண்ட் நிற்கிற இடத்துல வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் கலராக ரிப்பன் 4 ரிப்பன் கட்டியிருந்தாங்க பசங்க. சூப்பராக நம்மளுடைய ஜேர்னி தேவக்கோட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம எஸ்கேடி பஸ்ஸில். மீனாட்சி தென்றலில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா நம்ம மதுரைக்குள்ளே அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மதுரை
மேலூர் தேவக்கோட்டை லைன்லேயே இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோ கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த லைன்லேயே மேலூர் லைன்லேயுமே இந்த தாறுதல சொகுசு பேருந்து இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் நிறையா வருதுங்க. பெரியார் டு மேலூர், ஆரப்பாளையம் டு மேலூர். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்ஆர் பஸ்ஸில் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னமராவதியிலேருந்து மதுரை வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ரைட் சைடு போனால் ஆர்ஆர் பஸ்ஸில் வீடியோ நம்ம பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் என்ட்ரன்ஸுங்க. லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா மேலூர் சிட்டிக்குள்ளே போகிறது, ஸ்ட்ரைட்டாக போனால் பைபாஸுங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடு சிட்டிக்குள்ளே போக போகுது நம்ம மேலூர் என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா மேலூர் என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ண டேட்டுக்கு நம்ம மதுரையிலேருந்து தேவக்கோட்டைக்கு ஏதோ கவர்னர் வர்றதாக சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து தேவக்கோட்டை வரைக்குமே போலீஸ் காவல்துறை பார்த்திங்கன்னா நிறையா நின்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து நின்றுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் புது பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்தோட பேர் பார்த்திங்கன்னா கார்னல் பென்குயின் பேருந்து நிலையம் அப்படின்னு இருக்கும். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் தாங்க ஆகுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாண்டியன் என்என்எல் பாண்டியன் வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. மதுரையிலேருந்து தேவக்கோட்டை வரைக்கும் ஃபுல் கேப்பின் ரெடி பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே 4.25 சிங்கிளில் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வண்டி லான்ச் பண்ணி ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அதுவும் BS6 வண்டி தான். ஆல்ரெடி ஓன பாண்டியனும் BS6 தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைடு பார்த்திங்கன்னா PRP. இந்த PRP பஸ்ஸில் வீடியோ பண்ண சொல்லி ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் பெர்மிஷன் தான் தரமாட்டேங்கிறாங்க. நானும் கம்பெனிக்கே மூட்ரு போய் கேட்டேன், பெர்மிஷனே கிடைக்க மாட்டேங்குது. பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா சீக்கிரமாகவே வீடியோ பண்ணிடலாம். ஒரு பஸ்ஸில் பெர்மிஷன் கேட்டிருக்கேன் PRPலேயே வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு தேவக்கோட்டை வண்டியில். அன்றைக்கி நான் கேட்ட கண்டக்டர்னு அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டக்டர் நம்ம பார்க்கல. சீக்கிரமாகவே நம்ம PRPயில் ஒரு வண்டியில் நல்ல வீடியோ பண்ணணும். சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம PRPயில் ஒரு வண்டியில் நல்ல வீடியோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் இடம் வந்துருச்சு. எந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ப்பரேஷன் பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸஸ் உடப்பில் நிற்கும். அந்த வண்டி தான் பார்க்க போகிறீங்க. ரைட் சைடு பாருங்கள், உடப்புக்கு வந்த வண்டியை பாருங்கள், புதுசாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயில. ஒரு பெரிய நெட்வொர்க். யார் எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மகளிர் இலவச பேருந்து. இந்த இலவச பேருந்து அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கரெக்டான பேருந்தா? இந்த பேருந்துகள்லாம் இயக்கிறதுனால மக்கள் பயன்படுறாங்களா? சில பேர் இந்த பேருந்து வந்து இலவச பேருந்தால் மக்கள் சோம்பேறி ஆகுறாங்க. ரொம்ப ஒரு 200 மீட்டர் நடந்து கூட போக மாட்றாங்க, இலவச பேருந்தில் போகிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இலவச பேருந்தை வந்து டிரைவர் கண்டக்டர் முறையாக வந்து ஸ்டாப்பில் நிப்பாட்டி ஆள் இறக்க மாட்றாங்க, ஏற்ற மாட்றாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு வீடியோவை போடலான் இருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த இலவச பேருந்தில் பயணம் பண்ணுறவங்க சொல்கிற இதே கருத்து இதுதான். நாங்கள் இலவசம் கேட்டோமாப்பா, இலவசம் கொடுத்துட்டு கண்டக்டர் நிப்பாட்ட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன காரணம் என்னன்னு தெரியலை. இதை பற்றி நீங்கள் அனுபவத்தில் இருந்தவங்க சொல்லுங்கள். மகளிர் இலவச பேருந்து பயணம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிச்சிருங்க. நமக்கு முன்னாடி வர்ற பஸ் பார்த்திங்கன்னா SKR. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை டு ராங்கியம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது முதல்ல ஒரு க்ரீன் கலர் நல்ல மணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ ஆப்ரேட்டர் வந்து இப்போ கடைசியாக SKR ஓடிக்கிட்டு இருக்கு ராங்கியம் லைனில். நமக்கு ரைட் சைடு ஒரு ரோடு போயிருக்கோம். அந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியூர் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேவக்கோட்டை செக்டாரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தேவக்கோட்டை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பஸ் தாங்க BS3 ஓடுது. எந்த வண்டி பார்த்திங்கன்னா PRP. இவங்க ஒத்த வண்டி மட்டும்தான் BS3 ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா L 4 வண்டியுமே BS6, S 4 வண்டியுமே BS6, SKT 2 BS6, அழகர்மலையாம் BS6. பார்த்திங்கன்னா இந்த லைனில் BS6 தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி அப்டேட் யாரும் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ SKTலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 இயர்ஸ்க்கு வண்டி அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இயருக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுத்துட்றாங்க. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எள்ளில் வந்து என்னென்ன வந்து நாச்சியப்பா ஐயா குரூப் சொல்லுவாங்க. அவங்க குரூப்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 7 BS6 போட்டிருக்காங்க நம்ம மறுபடியும் தேவக்கோட்டை லைனில் மட்டுமே. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 3 மந்த் ஆகுது. இப்போ கடைசியாக ஒரு வண்டி போட்டிருக்காங்க மறுபடியும் தேவக்கோட்டை. இந்த வண்டிக்கு இப்போ அப்டேட் ஏதோ வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மறுபடியும் தேவக்கோட்டை காரைக்குடி செக்டார் வந்து BS6 அப்டேட் பண்ணுறது இவங்கள மாதிரி யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வண்டி புது வண்டி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப்பு பேர் பார்த்திங்கன்னா SS கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அகலப்படுத்தாமே இருந்தாங்க. இந்த ரோட்டில் என்னென்ன நேஷனல் ஹைவே வரலையா அப்படின்னு டிரைவர் என்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் இருக்கான், அதனால் இந்த இடத்துல ரோடு போடாமல் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பூராவே பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் உள்ள இடமா, அவ்வளோ பறவைகள் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் கோட்டையை தாண்டி போயிட்டுருக்கோம். ரைட் சைடு ஒரு ரோடு இருக்கும், அதில் போர்டே வச்சுருப்பாங்க, இந்த திருக்கோஷ்டியூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த திருக்கோஷ்டியூர் போகிற லைன் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைனில் போனோம்னா நேராக திருக்கோஷ்டியூர் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் போகிறது 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். ரைட் சைடும் ஒரு ரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அதுவும் திருப்பத்தூர் போகலாம், பைபாஸ் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஓடி போய் பைபாஸில் போய் திருப்பத்தூருக்குள்ளே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ், ப்ரைவேட் பஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஓடி தான் போவோம் நம்ம போகிற ரோட்டில். சில பஸ்ஸஸ் மட்டும் பைபாஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மறு டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ணுற ஸ்ரீ அழகர் மலையான் பஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்லேயும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு, பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பஸ்லேயும் வந்து நம்ம வீடியோ பண்ணியாச்சு, ஃபுல் கேவ் பின்னாடி பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் BS6 வண்டி தான். இந்த வண்டிக்கு ஏதோ அப்டேட் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க டிரைவர் அண்ணன். சீக்கிரமாக அப்டேட் பண்ணட்டும், அதுலேயும் நம்ம வீடியோ பண்ணலாம். அழகர் மலையான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே, சாமியோட நேம். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு ஏத்த ஸ்டைலுக்கு ஏத்த வண்டி இது சூப்பர். உன் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வண்டி எப்படி சூப்பர். A1 புடிச்சுக்கோ. ஆனா உன் ஸ்டைலுக்கு ஏத்த வண்டி இது மாதிரி தான். ஓட்ட வண்டிலாம் இருந்தா உனக்கு மரியாதை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம மானகிரி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் சைடு போனோம் பார்த்திங்கன்னா மானகிரிக்குள்ளே போகும். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, காரைக்குடி இந்த ரோட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மானகிரி ரோட்டில் போனோம் பார்த்திங்கன்னா மானகிரி போய் காரைக்குடிக்கு வரலாம். ஒரு சில NNS பஸ் அந்த ரூட்டில் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மானகிரி ரூட்டில் SKT பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வண்டியுமே இந்த ரூட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி ரூட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. SKTயில் நம்ம ஒரு 2 ட்ரிப் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த ரூட்டில் இந்த வண்டி நம்ம SKT வண்டிலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பிரஸோட ரெகுலர் ரூட், எக்ஸ்பிரஸோட எல்லா டைமும் அந்த மானகிரி ரூட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் வந்தாச்சு, பிள்ளையார்பட்டிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பிள்ளையார்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம NNL நாச்சியப்பா ஐயா அவங்களுடைய பஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா AC பஸ்ஸுங்க. இது வந்து நம்ம காரைக்குடி டு திருச்சி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, AC வண்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஸ்பேர் ஆயிடுச்சு, அதுக்கும் BS6 போட்டாங்க ஒரு நியூ வண்டி, அதனால் அது இப்போ ஸ்பேர் பஸ்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குன்றக்குடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குன்றக்குடியில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில். போன வீடியோவில் முருகன் கோயிலை கவர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த 4 வே போட்டுக்கிட்டு இருக்காங்க நேஷனல் ஹைவே. இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு முடிச்சிட்டாங்கண்டா மாரோட்டு தேவக்கோட்டை லைனில் ஒரு மேக்ஸிமம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓட்டுறாங்க. 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுவாங்க மாரோட்டு தேவக்கோட்டை. 4 வே போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, குயிக்காக போய்க்கிடலாம். நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரைக்குடி பழைய பேருந்து நிலையம் சொல்லுவாங்க. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஒரு பஸ் நிற்கிது. மதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி இந்த லைனில் ஆப்ரேட் பண்ணுற மகாலட்சுமி. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா மாசாணியம்மன்ற நேமில் ஓடிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரீபாடி பண்ணி மகாலட்சுமி அப்படின்ற மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீபாடி வண்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரைக்குடி பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மதுரைக்கு NNS ஸ்க்ரீன் ஹவுஸ் பஸ் ரெடியாக நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பஸ் பேண்ட்ஸ் வந்து பஸ்ஸு வர்றப்போ ரன்னிங் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிரைவர் அண்ணே அவங்கள பார்த்த உடனே பாஸ் லைட்டு போட்டு காமிச்சிட்டாரு. ஆனந்தண்ணே கேட்டோம்னா அந்த பாஸ் லைட்டு போட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம ஒரு பூஜையை போட்டுருவோம்யா அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைச்சி சாமியை கும்பிட்டாச்சு. நம்ம காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டை கிளம்புறப்பைய ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எதிர வர வண்டி பார்த்திங்கன்னா RT பழனி முருகன் பஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க.
இந்த வண்டி பார்த்திங்கன்னா பரமக்குடி டு காரைக்குடி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கு. தேவைப்பட்டு டு பரமக்குடி வீடியோ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு போல் நடக்குது. பார்த்திங்கன்னா நிறையா பசங்க இளைஞர்கள்லாம் வந்து மாட்டு வண்டியில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது நீ ஒரு ட்ரிப்பு நம்ம நேரில் போய் பார்த்ததில்ல. கண்டிப்பாக ஒரு ட்ரிப் போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தங்கள் வருகைக்கு நன்றி காரைக்குடி மாநகராட்சி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் ஸ்டாப் பேர் பார்த்திங்கன்னா ரஸ்தான் சொல்லுவாங்க. ரஸ்தா பேருந்து நிறுத்தம் அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்தான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 38,500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வீடியோ பார்க்குறது கிடையாது. நிறைய பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. நல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு பேர் வீடியோ பார்க்குற ஒரு கமெண்ட் பண்ணுறதா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேடியோட செட்டுங்க. இதான் பார்த்திங்கன்னா எஸ்கேடியோட செட்டு உள்ள பஸ் நிற்கும். ஒரே ஒரு வண்டி நம்ம வீடியோ பண்ணுறோம். பார்த்திங்களா இந்த வண்டிக்கு ஓடின வண்டி நேற்று ஓடின வண்டி இந்த வண்டி தான் உள்ள நின்று கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா தேவக்கோட்டை உள்ளே போயிடும். சிட்டிக்குள்ளே மெயின் ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு. அதில் போனால் பார்த்திங்கன்னா நேராக வந்து ராம்நாட்டுக்கு போகலாம். ராம்நாடு ரோடு அதுதான். நம்ம உள்ளே போயிடுவோம். உன் பெயரை சொன்னார் ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரின் பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கும் பின்னால் விசில் சத்தம் வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட் வர வண்டி பார்த்திங்கன்னா கேஎஸ்எஸ்ங்க. இதுக்கு ஆப்போசிட் ஒரு வண்டி ஓடும் ராம்நாடு டு காரைக்குடி. அந்த வண்டியில் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம். திருவாடானையில் இருந்து நம்ம காரைக்குடி வரைக்கும் வீடியோ பண்ணியிருப்போம். ஃபுல் கேபின் ரைட் பண்ணி டிரைவர் அண்ட் கண்டக்டர் இன்டர்வியூ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்கள். இது வந்து நம்ம எஸ்கேடியோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்கே ரெசிடென்சின்னு இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா எஸ்கேடி பஸ் சர்வீஸ்ன்னு இருக்கும். டூரிஸ்ட் பஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம தேவக்கோட்டையில் தான் இருக்குது செட்டு. இந்த பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸு லைன் பஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். பஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடியில் தான் இவங்க செட்டு எல்லாமே இருந்ததாக சொன்னாங்க. நம்ம எஸ்கேடி செட்டு இப்போ வந்து எல்லாமே தேவக்கோட்டைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆஃபீஸ் முதல் கொண்டு எல்லாம் தேவக்கோட்டைக்கு மாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தேவக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அகமதியா பஸ் நிற்கிதுங்க. முதுகுளத்தூர் டு காரைக்குடி அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. நமக்கு முன்னாடி எஸ்கேடி நிற்கிதுங்க. நம்ம மதுரை டு தேவக்கோட்டை ஆப்ரேட் பண்ற எஸ்கேடி பஸ்ஸோடைய பைலட் அண்ணே, நம்ம மீனாட்சி தென்றல் பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேருண்ணே? என் பேர் ஆனந்த். ஆனந்த். எந்த ஊர்ண்ணே நீங்க? நான் ஆர்எஸ் மங்கலம் பக்கத்துல உப்பூர். ஆர்எஸ் மங்கலம் பக்கத்துல. சரி, நம்ம எஸ்கேடியில் எவ்வளோ ஒரு எத்தனை வருஷம் ஓடுறீங்க? இது 6 வருஷமா வரும். 6 வருஷம் ஓடிக்கிட்டு. இது நம்ம எஸ்கேடிக்கு முன்னாடிண்ணே? எஸ்கேடி முன்னாடி பவானி என்ன. ஓவரால் உங்களுக்கு பிரைவேட் பஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அவங்க 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 13 வருஷமா நீங்க பிரைவேட் பஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம எஸ்கேடி வண்டி இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு வண்டி பத்தி சொல்லுங்க. வண்டி சொல்லவே தேவையில்லை. BS6 தான். BS6 ஆல்ரெடி BS6 தான் ஓடிச்சு. BS6 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடணும். அப்பவே BS6 போட்டு லான்ச் பண்ணீங்க. நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே நீங்க தான் வீடியோ. நான் தான் எடுத்தேன். சரி. அன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணி இன்டர்வியூல கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு லான்ச் நீங்க தான் இன்னைக்கு வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு? அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு. வண்டி கார் மாதிரி இருக்கு. அதை விட வண்டியோட லைட்டிங்லாம் நிறைய போட்டிருக்கீங்களே. லைட்டிங் நிறைய கொடுத்துருக்கோம். வண்டி கட்டு அதிகமான விரப்பு இல்ல. ஸ்பீடு பிரேக்கர் தூக்கி போடுது அப்படின்னு அந்த மாதிரி இருக்காது. இல்ல இன்னைக்கு பேசஞ்சர் எல்லாம் சொன்னாங்க நல்லா தான் இருக்கு. கார் மாதிரி சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. ஆமா. சரி. மத்தபடி சீட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா போட்டிருக்கோம். உட்காந்துருக்கு அந்த உடம்பு வலி எதுவும் அழுப்பு இருக்காது. தெரியாது. நல்லா கொடுத்துருக்கோம். லைட் செட்டிங் அந்த மாதிரி. மற்றபடி வண்டி எல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எஸ்கேடி வந்து ஓனர் வந்து காரை பிடிக்கிறாங்க. ஆமா, நம்ம தேவக்கோட்டை தான். சரி, தேவக்கோட்டை தான். இப்போ வந்து 4 வண்டி இருக்கு. 4 வண்டி, 2 ஸ்பேர். லைன் வண்டி வந்து 4. மதுரை தேவக்கோட்டை 2. ஒரு ஊர். அது ஒன்று டவுன் பஸ் தானே? ஆமா, ஒன்னு வந்து சிங்கமனூர் டு திருப்பத்தூர் டவுன் பஸ். சரி, மப்சல் லைன். இப்போ 3 மவுசல் ஒரு டவுன் பஸ் இருக்கு. 2 டூரிஸ்ட் பஸ் இருக்கு. ஆமா, டூர் வண்டி இருக்கு. இப்போ நம்ம ஏசி வண்டி போடுறோம். அடுத்து ஏசி வண்டி வருது ஒரு மாசத்துல. ஆமா, ஒரு மாசத்துல ஏசி வண்டி இருக்கு. ஏசி நான் ஏசிலாம் மட்டும் அவைலபிளா இருக்கு. சரி. இப்ப வண்டி வந்து இந்த வண்டி இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. நமக்கு முன்னாடி வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு. திங்கக்கிழமை போன வட்டம் வந்து 2 சேமா லான்ச் பண்ணோம். அந்த வட்டம் வந்து முன்ன ஆயிருச்சு. அது நம்ம பாடி ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் லேட். கோச்ல டிவில தான் பாடி பண்றோம். சரி. வேலை நல்லா தெளிவா பார்த்து கொடுத்தாங்க. கொஞ்சம் அதனால ஆளு பற்றாக்குறைனால கொஞ்சம் முன்ன பண்ண. சரி. அதனால கொஞ்சம் அட்வான்டேஜா முடிச்சிட்டோம். சரி. ஓனர் பத்தி சொல்றேன். 2 வருஷம் முதல்ல நம்ம வீடியோ பண்ணோம். BS4 ஓடிச்சு. அதுக்கப்புறம் BS6 போட்டா கரெக்டா 2 வருஷம் முடியுது. புதுசா
BS6 எடுத்துட்டாங்க. ஓனர் எப்படி சொல்றேன்? ஓனர் எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்லியா அண்ணன், நல்ல டைப். நல்ல டைப். ஆமா. பேசஞ்சர் டிரைவருக்கு ஏத்த மாதிரி வண்டி கேட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அது மாதிரி வண்டி மெயின்டெனன்ஸ் எதுவும் குறை எதுவும் இருக்காது. யாருக்கு வேலை பாக்குற ஆளுக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கோ மொத்தம் எல்லாமே எந்த குறை இருக்காது. நல்லா பாத்துக்குருவாங்க. சரிங்க. இப்ப டூட்டி வந்து எப்படி உங்களுக்கு? டூட்டி நாங்க தொடர்ந்து 3 நாள் 4 நாள் பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடிக்கிறீங்க. 2 நாளும் ஓடுவோம், 4 நாளும் ஓடுவோம். எங்களுக்குள்ள அந்த ஆப்போசிட் டிரைவர் லீவுனா அந்த மாதிரி மாத்திக்குருவோம். டூட்டி மாத்துறதுனே, டூட்டி வந்து நம்ம தேவகோட்டையில நைட் மாத்திக்கிறேன். காலையில இருந்து அப்படியே டிரைவர் மாத்தி வர்ற மாதிரி. ஆமா, நைட் போயிட்டு வந்து நைட் ஆல்ட்லயே மாத்திக்குருவோம். சரி. நம்ம பங்குக்கு தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பங்கு, அது பக்கத்துல நம்ம செட் ஆபீஸ் எல்லாம் இருக்கு. சரி. ஆமா, ரெசிடென்சி எல்லாமே இருக்கு. ஆமா, அதுல அங்க ஆபீஸ் எல்லாம் இருக்கு. போய் கணக்கு கொடுத்துட்டு வருவாங்க. கொடுத்துக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்கேயே ரூம் எல்லாம் இருக்கு. நம்ம டிரைவர் கண்டக்டருக்கு நல்ல ரூம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே தூக்கிக்கலாம், வண்டி ஏசி எல்லாம் போட்டு நீட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கேயும் எந்த ஹோம் போட்டு கொடுக்கல ஏசில. சூப்பர்ண்ணே. இப்ப நீங்க நம்ம வண்டியை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம லைனை பத்தி சொல்லுங்க. நம்ம லைன் எப்படி லைன், நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த லைன்ல ஒரு 6 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம லைனை, நம்ம பேசஞ்சரை பத்தி சொல்லுங்க. நம்ம பேசஞ்சர் ரெகுலர் தான் வரவங்க ஒன்னும் கரைச்சல நல்லா வந்துட்டு கரைச்சலாம் போயிட்டு இருக்காங்க. சரி. லைன் இதுல தானே ஓடிட்டு இருக்கோம். தேவகோட்டை மதுரை இடையில ஆள்னா அங்க மாத்திரதா வெளியில. மற்றபடி நம்ம இங்க தேவகோட்டை மாதிரி ஓடிட்டு இருக்கோம். லைன் நம்ம தெரிஞ்ச லைன் தான். ரோடு நிறைய இடத்துல பைபாஸ் போட்டாங்க. ரோடு நல்லா இருக்கு. ஆமா. இப்ப பஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதோட உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களே? வரப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, நிறைய பேர் கை காட்டுறாங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்களே? அது இருக்கிறாங்க. ஆமா, பஸ்ஸுக்கு இருக்கிறாங்க. அதை வச்சு நமக்கு இருக்காங்க போல இருக்காங்க. சரிங்க. இடையில உங்களோட இது ஒரு நியூஸ் பார்த்தேன், ஏதோ நீங்க பவானில ஓடி வந்து ஓடுறப்ப ஏதோ நகையோ ஏதோ ஆமா என்ன கொஞ்சம் விவரம் சொன்னீங்களா? அது நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல இருந்து வந்து தேவகோட்டையில இறங்கினாங்க. காரைக்குடி ராம்நாடு வண்டியில. ஆமா, காரைக்குடி ராம்நாடு வண்டியில. சரி. அதுல பாத்தீங்கன்னா நகை ஒரு பையில ஃபுல்லா இருந்துச்சு. நகை போனோம், அப்புறம் எடுத்து நம்ம தேவகோட்டையில தான் கொடுத்தோம். ஆமா, கொடுத்துதான் அப்புறம் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. பொண்ணாட கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர்ல. ஆமா, நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அதான் பார்த்து நான் கேட்கிறேன். நன்றிண்ணே. உண்மைக்கே வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். ஏன்னா டிரைவர் கண்டக்டர் வந்து எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க பார்த்து இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்குமே தெரியாது. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கேட்டாங்க, இருக்குமான்னு பாருங்க, நம்ம வெளியில விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. நானும் கண்டக்டர் கூப்பிட்டு பின்னாடி எல்லாம் செக் பண்ண லைன்ல அப்படின்னு பார்த்தா பின்னாடியே இருந்துச்சு. படிக்க பக்கத்துல எடுத்து கொடுத்துட்டா. அப்ப அந்த மேடம் எல்லாம் இருந்தாங்க, பாராட்டி எல்லாம் இது பண்ணாங்க. எடுத்து கொடுத்துட்டோம். நம்ம அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுறது கிடையாது. ஆமா. சரி, வேற என்ன சொல்றீங்க? வேற சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு, வண்டி நல்லா இருக்கு. நம்ம டிரைவர் துறையில எந்த கரைச்சலும் இல்ல, போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்குண்ணே. ரோடெல்லாம் ஒன்னும் பெருசாயிட்டாங்க. வண்டி நம்ம ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆமா, BS6 தான் நல்ல கார் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா. சரிங்க. சரி, ரொம்ப நன்றி. வீடியோக்கு பிரிச்சு கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து இப்போ பண்ணி சரியாக வாழ்த்துக்கலாம். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம SKT பஸ்ஸோடைய கண்டக்டர் டிரைவர். வணக்கம். உங்க பேருண்ணே? காளிதாஸ். எந்த ஊருண்ணே? காரைக்குடி பக்கம் பள்ளத்தூர்ண்ணே. காரைக்குடி பக்கத்துல. சரி, நம்ம SKTல நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு 6 வருஷமா ஒர்க் பண்றேன். 6 வருஷம். SKT ஓனர் வாங்கினது ஓடி. சரி. இந்த கம்பெனி அரசியல் ஓடிட்டீங்க. வண்டி ராயர் வண்டி வாங்கினா அதுல இருந்து நான் ஓடிடுறேன். ராயகிரி தான் ஃபர்ஸ்ட் வண்டி கம்பெனிக்கு. அந்த வண்டி வாங்கினா MTல இருந்து வாங்கினா செடியில இருந்து அப்படியே வண்டியோட வந்தனால நான் அப்படியே ஒரு ஆள் அப்படியே. சரி. நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு முன்னாடி என்ன ஓடுனீங்க? நம்ம SKT முன்னாடி இதுல ஓடுனேன், செல்வில ஓடுனேன். இதுக்கு முன்னாடி SFTல ஓடுனேன். சரி, உங்களுக்கு கண்டக்டர் ஃபீல்ட்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 13 வருஷம். 13 வருஷமா கண்டக்டர் இருக்கீங்க. சரி, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி சூப்பர் கம்பெனி. இப்போ நீங்க வந்து ரெகுலர் அந்த லைன்ல மாத்திருக்கீங்களா இல்ல இப்ப ஆன்லைன் மாத்திருக்கீங்களா? நான் வந்து 4 வண்டி, எங்க லைன்ல 4 இருக்கு. 4 ஆன்லைன். அப்ப எந்த வண்டினாலும் நீங்க மாத்திக்கிறீங்க, பேஜ் வண்டின்னு கிடையாது. இந்த வண்டி மாத்த வண்டி 1000 ஓடி பேட்ச் வண்டி. சரி. ஆன்லைன் மதுரை அங்க டவுன் பஸ் எதனால மாத்திக்கிறீங்க? சரி. வண்டி எப்படி இருக்கு? வண்டி எப்படி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வண்டி எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க? நல்லா அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க. சரி. இப்ப வந்த பேசஞ்சர் என்ன சொன்னாங்க? வண்டி சூப்பரா இருக்கு. புது வண்டிலாம் வந்த பேசஞ்சர் என்ன சொல்லிருப்பாங்களா? எப்படி இருக்கு வண்டி? என்ன சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. லைட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப உங்க பேஜ் வண்டி, அந்த வண்டி நம்ம ராயகிரியா அந்த ஓரியூர் வண்டி, அந்த வண்டிக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு? அது போட வண்டி. இதுல இருந்து 2 வருஷம் வண்டி அதுல ஓடும். சரி, இதுக்கு முன்னாடி 1 வண்டி பாருங்க போகுது. ஆமா, இதுக்கு முன்னாடி 1 வண்டி 5 மாசம். சரி. வேற என்ன சொல்றீங்க? சரி, ரொம்ப நன்றி. வீடியோ பத்தி பண்ணி உங்க படிக்கிற வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்துருப்பீங்க பஸ்ஸோட இந்தியன் எக்ஸ் வீடியோ, கேபின் வீடியோ, டிரைவர் என்ன கண்டக்டர் இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. SKT பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம SKT பஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து டிரைவர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம டிரைவர் அண்ணன் ஆனந்தன் அவரோட டிரைவர் சூப்பராக இருக்கும். இந்த அண்ணனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல வீடியோ எடுத்தாங்க. அண்ணன் வந்து பஸ் ஃபேன்ஸ் வந்து நின்றாலே போதும் லைட்டை பாஸ் பண்ணி காமிச்சிடுவாரு. அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ப்பா. அதனால வந்து நான் நிப்பாட்டி கூட பிரிண்ட் பண்ணி காமிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
உங்களுக்காக சூப்பரா வீடியோ பண்ணியாச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, வீரா இந்த மாதிரி ஏன் வீடியோ நீ பண்ண மாட்டேங்கிற, இந்த மாதிரி நம்ம சேனல் ஏன் வீடியோ வர மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் டே லான்ச் அப்பெல்லாம் ஏன் வர மாட்டேங்கிறன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று தான் ஆல்ரெடி கண்ட்ராக்டரை ஓடுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன் சிவகாசி போல வந்து நம்ம கண்ட்ராக்டரை ஜாயின் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நம்ம டியூட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து சரியா வீடியோ கொடுக்க முடியல. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பேர் முக்கியம், ஜெயவீரன் சொல்லி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா நம்ம பஸ் வீடியோ போடுறதுனால நிறைய பேர் நம்ம வீடியோ போட தம்பி, பட்டாசு கடை வீடியோ போட சொல்றாங்க, ஹோட்டல் வீடியோ போட சொல்றாங்க, நிறைய பேர் வீடியோ பண்ணு தம்பி வீடியோ போட்டுடியான்றாங்க. நம்ம போயிடல பஸ் மட்டும் தான் போடுவேன்னு சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்லையா நீ ரொம்ப கிராக்கி பண்றியான்ற மாதிரிலாம் கேட்டாங்களா. அதனால இன்னொரு யூடியூப் சேனல் ஜெயவீரன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்க. பிடிச்சவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்கலாம். மறந்துடாம நம்ம எஸ்கேடி பஸ் ஃபேன்ஸ் வந்து வீடியோல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.